பசங்களா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். அண்ட் தமிழ் மீடியம் பசங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிட்டு பாருங்க. ஸோ 15 டேஸ்ன்னு போட்டாச்சு. எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட ஆனுவல் எக்ஸாமுக்கு இன்னும் 15 டேஸ்க்குள்ள கம்மியா தான் இருக்கு. பட் கன்சிடரா 15 டேஸ் ஓகேவா? ஏன்னா நமக்கு பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு 3 டேஸ் லீவ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 15 டேஸ்ல நான் சென்டம் எடுக்கணும், என்ன பண்ணலாம்? இல்ல மேம் எனக்கு ஒரு 70+, 80+ போதும், 65+ கூட போதும், என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு ஸ்டடி பிளான் சொல்றேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றப்போ, இப்போ நீங்க இந்த டைம்ல எழுந்துறீங்க, இந்த டைம்ல படிங்க அப்படின்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கு. 6 சப்ஜெக்டையும் நான் கன்சிடர் பண்ணாம நீ முழு மூச்சா பிசிக்ஸை மட்டுமே படி நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அது மற்ற சப்ஜெக்டை பாதிக்க தான் செய்யும். நீ என்ன பண்ண போறேன்னா, ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் இருக்கு. இனிமே அதாவது ஸ்கூலுக்கு போறது 8 மணி நேரம், வீட்டுல அது போக நமக்கு நிறைய டைம் இருக்கு. இனிமே உங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. கரெக்டா? யாரும் கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. இந்நேரத்துக்கு உங்களுக்கு அது என்னப்பா, பிராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். சோ மிச்சம் இருக்கிற இந்த டேஸ் ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா படிக்க தான் போறீங்க. கரெக்டா? உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை கேட்டுக்க போறீங்க, படிக்க போறீங்க. இன்னும் 15 நாள் நீங்க படிக்க மட்டும்தான் போறீங்க. உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. நீங்க ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாராளமா தூங்கும், ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் நெருங்குற இந்த டைம்ல தான் நிறைய தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு சில பேருக்கு தூக்கமே வராது, எக்ஸாம் ஃபியர் வரும், எக்ஸாம் ஃபீவர் வரும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவை கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யதான் போறோம் அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். நல்லா தாராளமா 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. காலையில ஒரு 4 மணிக்கு தயவு செஞ்சு 4 மணிக்கு எந்திரிங்க. தூங்க போறது ஏர்லியராவே போய் படுத்துருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கெல்லாம் போய் தூங்கிருங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா காலையில எந்திரிச்சு படிக்கிறப்போ நம்மளோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல மேம் எனக்கு தூக்கம் வருது மேம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மணி நேரம் படுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, படுத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு 8 மணி நேரம் நீங்க தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டைமுமே வந்துட்டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அந்த எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி அந்த சப்ஜெக்டுக்குள்ள மட்டும் வைங்க. வேற எங்கேயும் சிந்தனையை செதற விட்டுறாதீங்க. இன்னும் ஒரு 15 நாள், அதுக்கப்புறமேட்டு வரப்போற கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாள், மொத்தமா சேர்த்தா ஒரு மாசம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு மாசம் மட்டும் படிக்கிறத தவிர வேற எதுக்குமே உங்க கான்சென்ட்ரேஷனை கொண்டு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். சோ 15 நாள் இருக்கு. நமக்கு 11 யூனிட் இருக்கு. நீங்க பிசிக்ஸுக்கு, ஏன்னா பிசிக்ஸ் ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற பட்சத்துல, மேக்ஸா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும், உங்களுக்கான இன்னொரு என்னப்பா கெமிஸ்ட்ரி அல்ல உங்களோட பயாலஜியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் மட்டும் சென்டம் போட நினைக்கிறவங்க 3ல இருந்து ஒரு 4 மணி நேரம். நமக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 11 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெருசா இருக்கும். நமக்கு தேர்ட் யூனிட் படிக்கிறது, தேர்ட் யூனிட் அண்ட் ஃபோர்த் யூனிட் ஈஸியா தான் இருக்கும். தேர்ட் யூனிட் வந்துட்டு கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் பெரிய டாபிக்கா தான் இருக்கும். நமக்கு கஷ்டமா படிக்க கஷ்டம்னா இந்த கதிரொலியல் அலையொலியெல்லாம் ஓரளவு நமக்கு டஃபா தெரியற மாதிரி இருக்கும். மின்காந்த அலையெல்லாம் ரொம்ப ஈஸி, அதுக்கெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. கரெக்டா? இதுக்கு மின்காந்த அலைகளுக்கு ஒரு நாள் உங்களுக்கு தேவை கிடையாது, ஒரு ஹாஃப் டே போதும். சென்டம் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க அந்த மின்காந்த அலைகள்லாம் ஈஸியா முடிச்சிடலாம் இல்லையா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 11 சப்ஜெக்ட் இருக்கு, 15 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சப்ஜெக்ட படிக்க முடியுமா? ஒரு டே ஒரு யூனிட், 11 யூனிட்ட நம்மளால 11 டேஸ்ல முடிக்க முடியும். கரெக்டா? ஆனா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா நம்மளால படிக்க முடியுமா? ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லானா ஜஸ்ட் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கிடையாது. நீங்க சென்டம் மெயின் பண்றீங்க, 1 வேர்ட் பிளஸ் 2 மார்க் 3 மார்க் ஃபுல் 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு உங்களால ஒரு யூனிட் படிக்க முடியுமா? ஈஸியான யூனிட் இருக்குல்ல. என்ன பண்ணலான்றதுல 100 நீங்க வந்துட்டு சென்டம் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் படிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. உங்களுக்கு கன்வீனியன்டா ஈஸியா இருக்கக்கூடிய இந்த மாதிரி 5th யூனிட்டா இருக்கட்டும், 11th யூனிட்டா இருக்கட்டும், செகண்ட் யூனிட்டா இருக்கட்டும். செகண்ட் யூனிட்லாம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், நான் பாத்திருக்கேன். கரெக்டா? சோ இந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்ப 5th யூனிட்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேல முடிச்சிடலாம். இந்த ஹாஃப் டேல நீங்க எந்த யூனிட் வந்துட்டு ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிட்டை வந்துட்டு இந்த ஹாஃப் டேல யூஸ் பண்ணிக்கோங்க. 11 நாள் இருக்கு. உங்களுக்கு மேக்சிமம் 11 நாள்ல இருந்து ஒரு 13 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 11ல இருந்து 13 நாள்ல ஒரு நாளைக்கு நீங்க ஒரு சப்ஜெக்ட்னு படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் எல்லாராலையும் எல்லா சப்ஜெக்டையும் ஒரே நாள்ல படிச்சிட முடியாது. உங்களுக்கு பேலன்ஸ்ல 2 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். கரெக்டா 11ல இருந்து 13 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 11 சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு எய்ம் பண்றீங்க. உங்களோட எய்ம் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். அப்படி பார்த்தோம்னா நம்மளால சில சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே சில யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாளையில படிச்சு முடிக்க முடியும். ஒரு நாளைக்கும் குறைவான நேரத்துல படிச்சு முடிக்கிற யூனிட் எல்லாம் இருக்கு. சோ மிச்சம் இருக்கிற இந்த 2 நாள் பிளஸ் உங்களால இந்த 5th யூனிட்டா இருக்கட்டும் 11th யூனிட்டா இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் ஒரு நாள் தேவைப்படாது. இதுல இருந்து ஒரு ஹாஃப் டே. சோ இது ஒரு முழு நாள். சோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 3 நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட டஃபஸ்ட் சப்ஜெக்டா எதை நினைக்கிறீங்களோ அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க. இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே டஃப் கிடையாது. நம்ம சென்டம் பிளான் பண்றப்போ ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட நம்ம நல்லா தரவாவே படிச்சிருப்போம். சப்போஸ் உங்களால முடியாத பட்சத்துக்கு 11 நாள் 11 யூனிட் கரெக்டா ஒரு நாளைக்கு நான் ஒரு யூனிட் தான் சொன்னேன். சப்போஸ் நம்மளால முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்துட்டு 5th யூனிட்டையும் 11th யூனிட்டையும் நம்மளால ஈஸியா கவர் பண்ண முடியும். சோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் டே இதுல இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் டே சேர்த்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த 2 நாள் 3 நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவா டைம் இருக்கு. அப்போ இந்த 3 நாள் ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு 11 நாள் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அலாட் ஆகும். உங்களோட டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு இந்த 3 நாள்ல இருந்து கொஞ்சம் டைம் நீங்க என்ன பண்ணிக்க போறீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்க போறீங்க. இப்படி படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால 11 சப்ஜெக்டையுமே கவர் பண்ணிட முடியும் 13 டேஸ்க்குள்ள. கரெக்டா? சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 நாள் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உட்கார்ந்து ரிவைஸ் பண்ண போறீங்க. ஓகே பண்ணிடலாமா? நான் என்ன சொன்னேன்னா 13 நாள்ல இருக்கக்கூடிய 2 நாளை தான் நான் தனியா பிரிச்சேன். உங்களுக்கு நான் 11 யூனிட்ட 13 நாள்ல கவர் பண்ண சொன்னேன். கரெக்டா? நமக்கு 13 நாள்ல கண்டிப்பா 11 யூனிட் கவர் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 நாள்ல ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. கிளியரா? 15 நாள்ல 11 யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு 3 டேஸ் இருக்கு. அந்த 3 டேஸும் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராவா எதையுமே படிக்க போறது இல்ல. படிச்ச கொஸ்டினை மட்டும்தான் ரிவைஸ் பண்ண போறோம். தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். எக்ஸ்ட்ராவா நான் படிக்க போறேன். இந்த கொஸ்டின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இது ஏதோ ஒரு நூற்றாண்டுல ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்துச்சு, அதனால நான் அதுக்கு ஒரு ஃபுல் எஃபர்ட் போட போறேன்னு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 3 டேஸ் கண்டிப்பா ரிவைஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும். தயவு செஞ்சு நான் ரொம்ப சொல்றேன், அந்த 3 டேஸ் ரிவைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 15 நாள்ல உங்களோட 11 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டம் பிளான் பண்றவங்க கிளியரா? முடிஞ்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு 65+, 70+, 80+ போதும். அதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அங்க போயிட்டு எந்தெந்த கொஸ்டின் வந்துட்டு அதிகமா எந்தெந்த யூனிட்ல கேட்டிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க. கரெக்டா? அதுல இருந்து நான் இந்த யூனிட் எல்லாம் படிக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா சொல்றேன், எனக்கு 80+ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா 11th யூனிட்டையும் 5th யூனிட்டையும் ஒரு யூனிட்டா சேர்க்க கூடாது. 80 வேணும்னு நினைக்கிறவங்க 11th யூனிட்டையும் 5th யூனிட்டையும் அடிஷனலா தான் நீங்க சேர்த்துக்கணும். கிளியரா? சோ எந்தெந்த யூனிட்டை நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட்ல இருக்கிற எல்லா கேள்வியையும் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்ல, எல்லா கொஸ்டினும் படிச்சாக்கணும். இல்ல மேம் நான் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு ஆல்ரெடி போட்டாச்சு. ரிப்பீட்டட் 5 மார்க் எதுன்னு ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டினை மட்டுமாச்சும் படிக்க ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஓ கொஸ்டின் போட்டிருப்பேன். அதுல நான் சொன்ன ஒரு 3 கொஸ்டின் நான் பார்த்து 3 வருஷமா இந்த 3 கொஸ்டினை தொடர்ந்து கேட்கிறாங்க. ஆர்எல்சி சுற்று, பியூசு முறை, 3வது லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு. இந்த லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடையும் ஆர்எல்சி சுற்றையும் சேர்த்து ஒரு 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. சோ 3 5 மார்க் நான் பார்த்த வரைக்கும் இந்த 3 வருஷத்துல அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது 3 மறக்காம படிச்சுட்டு போயிருங்க. சோ எந்த யூனிட்டை செலக்ட் பண்ண போறீங்களோ, எந்த யூனிட்டை படிக்க போறீங்களோ அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய
உங்களுக்கு எவ்வளவு சாலிடா 15 நாள் இருக்கு. நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா 7ல இருந்து 8 யூனிட்டுக்கு உள்ளதான் வந்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு யூனிட்டுக்கு நீங்க 2 நாள் கூட எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு 7 யூனிட் எடுத்திருந்தீங்கன்னா 14 நாள் ஆகும், கரெக்டா? ஆனா நமக்கு எல்லா யூனிட்டுக்குமே வந்துட்டு 2 நாள் தேவைப்படுமான்னு பார்த்தா இல்ல. இப்ப நீங்க 11வது யூனிட் 15வது யூனிட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் கம்மியான டேஸ் போதும். ஒரு யூனிட்டுக்கு நான் ஜஸ்ட் ஒரு 2 நாள்னு சொன்னது ரொம்ப டஃபஸ்ட் யூனிட்டுக்கு. நீங்க எடுத்துக்கக்கூடிய டஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 யூனிட் சாரி ஒரு யூனிட் நீங்க 2 நாள் படிச்சுக்கோங்க. இல்ல என்னால வந்துட்டு ஒரு 1.5 நாள்ல படிச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அரை நாள் அடுத்த யூனிட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 13 நாளைக்குள்ள என்ன பண்றீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண எல்லா யூனிட்ஸையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? சோ ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் மட்டும் படிச்சா போதும் பிசிக்ஸுக்குன்னு. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 hours மேக்சிமம். நம்ம அவ்வளவா எஃபோர்ட் போடலைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் நம்ம படிச்சாகணும் இல்லையா? நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் படிக்க போறது கிடையாது. எந்த யூனிட் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அட்லீஸ்ட் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எனக்கு ஜஸ்ட் பாஸ் வேணும், நான் ஒண்ணுமே படிக்கல, என்னால இதுக்கு மேல படிக்க முடிஞ்சு நான் பாஸ் ஆகணுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜஸ்ட் பாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 7 யூனிட் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 7 யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் படிங்க. ஒரு 1 வேர்ட் விடாம எல்லா 1 வேர்டையும் உட்கார்ந்து படிங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு 10 மார்க்குக்கு கிடைச்சிரும். 1 வேர்ட்ல இருந்து ஒரு 10 மார்க். நீங்க படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் சேர்த்து ஒரு 20 கிட்ட வந்துடும். பிளஸ் உங்களுக்கு 5 மார்க் இருக்கா, 5 மார்க்கையும் சேர்த்து சொல்றேன், கண்டிப்பா 15ல இருந்து 20 மார்க் வந்துடும். இதுலயே உங்களுக்கு 65க்கு மேலேயே கிடைச்சிடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா சொல்றேன், தயவு செஞ்சு அதை மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஒரு யூனிட்டை 2 நாள் உட்காந்து படிங்க, பட் 2 நாள் ஆகாது. ஏன்னா நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிக்க போறீங்க. நான் இந்த 2 நாள் யாருக்கு சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். இல்ல மேம் என்னால இன்னும் எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறவங்க ஒரு யூனிட்டுக்கு 2 நாள் கூட நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. பட் ஒன் திங், அந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா புரிஞ்சு மக்க பண்ணிக்காம அந்த ஒரு கொஸ்டின் புரியறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல உட்காந்து படிங்க. ஏன்னா நீங்க அளவான கொஸ்டின் தான் படிக்க போறீங்க, நிறைய கொஸ்டின் படிக்க போறது கிடையாது. கிளியரா? சோ அவ்வளவுதான்ப்பா. 3 days வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். அட்லீஸ்ட் ஒரு 3 days இல்லைன்னா ஒரு 2 days வந்துட்டு எப்படியாச்சும் ஃப்ரீ பண்ணிட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ இதையே நீங்க ஃபாலோ. நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் பீரியட் போடல. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளவு டைம் போடுங்கிறதையும் நான் போட வரல. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங், எந்த சப்ஜெக்ட்ல வீக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், கரெக்டா? 13 நாள் 11 சப்ஜெக்ட் சென்டம் பிளான் பண்றவங்களுக்கு அந்த 13 நாளைக்குள்ள உங்களோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் எது, உங்களோட பெஸ்ட் சப்ஜெக்ட் எது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க இந்த 13 நாள்ல ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 2 நாள் ஃப்ரீ பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. 80+, 65+ எடுக்கிறவங்களுக்கு வெயிட்டேஜ் பாருங்க. எந்த யூனிட் படிக்க போறேன்றதை செலக்ட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிங்க. 80+ வேணும்னு நினைக்கிறவங்க, 70+, 65+ போதுன்னு நினைக்கிறவங்க அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் படிங்க. முக்கியமான விஷயம் 11 யூனிட்ல இருக்கக்கூடிய 1 வேர்ட் ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால நல்ல மார்க் வாங்க முடியும். சோ அவ்வளவுதான்ப்பா. இது வந்துட்டு நான் ஆன்லைன்ல வந்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. சோ நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேற யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப ஆப்டான ஒண்ணு. நான் நினைச்சாதான் என்னால படிக்கவும் முடியும், நான் நினைச்சாதான் என்னால போய் தூங்கவும் முடியும். சோ எல்லாமே உங்களோட மைண்ட் பவர் தான். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் நான் தாண்டி வந்தவதான். எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா நமக்கு தூக்கம் வர்ற மாதிரிதான் இருக்கும். நிறைய ரீல்ஸ் பார்க்கணும், இல்ல நான் வந்துட்டு போய் யூடியூப் பார்க்கணும். நான் வந்துட்டு நிஜமாவே படிக்கிறதுக்காக தான் மேம் யூடியூப் போனேன், ஆனா நான் என்ன அறியாம 2 வீடியோஸ் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். பட் என்ன பண்ணணும்னா நம்மளோட மைண்ட் பவரை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்ம வெற்றி அடைகிறத நம்மளை தவிர வேற யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. நீ வந்துட்டு ஒரு விஷயத்துல இல்ல கண்டிப்பா நான் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி சக்சஸ் பண்ணி ஆகணும்னு நீ பிக்ஸ் ஆயிட்டேன்னு வையேன், யாரு என்ன பண்ணாலும் அந்த விஷயத்துல இருந்து நீ மாறவே மாட்ட. உன்னோட மனசை நீ நம்பு, சரியா? உன் மனசு எப்பவுமே உங்ககிட்ட போய் சொல்லாது. உன் பிரெயினை நம்பு, உன் மனசை நம்பு. உனக்கு தெரியும் இப்போ இது தேவையா அப்படின்னு உன் மைண்டு கேட்கும், உன் மனசு கேட்கும். பட் அதையும் தாண்டி நீ ஒரு விஷயத்த பண்றது தப்பாதான் இருக்கும். சோ உன்னோட மனசை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன்னு வையேன், கண்டிப்பா உன்னோட சக்சஸ் வந்துட்டு உன் கையில தான் இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. 15 டேஸா இருக்கட்டும், அந்த 3 டேஸா இருக்கட்டும், ஜஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. எந்த ஒரு பயமும் வேணாம், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் எழுத போறோம், நம்ம தான் மார்க் வாங்க போறோம். யாரு என்ன சொல்லுவாங்கிறதுலாம் வேணாம்.
உனக்கு 100 வேணுமா, நீ 100 வாங்க ட்ரை பண்ணு. உனக்கு 60 மார்க் போதுமா, பக்கத்துல இருக்கிறவன் 80 மார்க் வாங்கி ஆகணும்னு சொல்றான், அவன் பேச்ச காதலே வாங்காது. எனக்கு இவ்வளவுதான் முடியும், என்னால என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு அதுக்குன்னு ஒரு விஷயம் பெஸ்ட்டை கொடுக்காம எதுவும் பண்ணிடக்கூடாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்றதையும் காதுல வாங்கிக்காது. சரியா? சோ காமா இரு, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வேணாம், ஃப்ரீயா மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸா வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட். ஓகே, என்ன வேணுமோ கீழே கமெண்ட்ல கேளுங்க.